அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ் வழக்கம் போல நம்ம அ, அ, வெள்ளிக்கிழமை லெவல் டிஸ்கஸ் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை லெவல் என்ன வந்தது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணிட்டு கம்மிங் மண்டே அதாவது 21ஆம் தேதி லெவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வழக்கமாக நம்ம இந்த வீடியோ சண்டே தான் போடுவோம். சண்டே போடுங்கிற போது என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா லேட் ஆயிருது. அதனால இன்னைக்கே இதை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அம், வெள்ளிக்கிழமை டிஸ்கஸ் பண்ண லெவல் இதுதான். ஓகேங்களா? அப்போ வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25,167. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம எப்படி இந்த லெவலை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி பை பண்ணுறது செல் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டாகவே போட்டிருந்தோம். கரெக்ட்டுங்களா? டீட்டெயில்டாகவே நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதையவே இப்போ நான் ஆட்டோ ட்ரேடிங்லேயும் பண்ணியிருக்கிறேன். எக்ஸாக்டாக நம்ம என்ன இந்த லெவல் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதுதான் இனிமேல் இங்கேயும் வரும், மாற்றி வராது. இங்கே செல் விழுந்தா இங்கேயும் செல்லு தான். எத்தனை செல் விழுந்தாலும் சரி, 4 தடவை செல் விழுந்தா 4 செல்லும் கண்டினியூவாக வர்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நார்மல் மார்க்கெட் கிடையாது. நார்மல் கேப் டவுன் சொல்லாத. ஏன்னா 25,240 அந்த ரேஞ்சுகளில் ஓப்பன் ஆயிருக்கணும். இல்லை 25,190க்கு மேலேயாவது ஓப்பன் ஆயிருக்கணும். ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா 25,167, 90 தான். ஹை 25,170 தான். அப்படிங்கிற போது நார்மல் கேப் டவுன்ங்கிறது 25,130 கீழே செல் பிலோ. அது இங்கே இந்த செல் விழுந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த செல் தான். அப்போ 25,130க்கு கீழே செல் பிலோ ஸ்டேபிள் ஆகுது. அதோட டார்கெட் 25,115 இம்மிடியேட்டாக அச்சீவ் பண்ணிருச்சு. 25,115 இங்கே தான் இருக்குது. இங்கே அச்சீவ் பண்ணிட்டு அகைன் செகண்ட் டார்கெட் 25,058யுமே இங்கே அச்சீவ் பண்ணிருச்சு. கரெக்டுங்களா? இந்த இடத்துல அச்சீவ் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் கேப் ரொம்ப டீப் கேப் டவுன் சொல்லி 25,020க்கு கீழே ஸ்டேபிள் ஆகி ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,980 ரீச் பண்ணுது. ஆக்சுவலாக அன்னைக்கு மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் லோவை 24,981. அப்போது இது வந்துட்டு 2 செல்பிள் இந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகுது. சரிங்களா? இது அன்னைக்கு நடந்தது இவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பையப்போட ஸ்டேபிள் ஆகலை. பையப்போ வந்துட்டு நார்மல் கேப் டவுன் பையப்போ, ஏன்னா கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்போ கேப் டவுன் பையப்போங்கிற 25,080க்கு மேலே க்ளோஸ் வைக்கல. இந்த கேண்டில் வேணால் போச்சு, பட் க்ளோஸ் வைக்கல. 25,060 தான் போச்சு. 80ங்கிறது இங்கே போகணும். ஆல்மோஸ்ட் இங்கே போனது தான், இங்கே க்ளோஸ் வச்சா தான் பையப்போ. நம்ம அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணும்போது தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த கேண்டில் வந்து எந்த கேண்டில் டச் வைக்குதோ அடுத்த கேண்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். இப்போ இங்கேயே நம்ம இந்த இடத்துல எடுத்துடக்கூடாது. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து கீழே க்ளோஸ் ஆகி முடிஞ்சது. ஓகேங்களா? ஓகே. இப்போது இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,032 இந்த லெவலில் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த லெவல் நம்ம போடும்போது நிறைய வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வருது. ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வருது. அதனால் அந்த லெவல் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த க்ளோசிங் வேல்யூ ஒன்று வைப்பாங்க நிஃப்டியில், அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போது இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் வர திங்கட்கிழமை நார்மல் பையபோ அப்படிங்கிறது நார்மல் பையபோ அப்படிங்கிறது 25,035க்கு மேலே இருக்குது. மார்க்கெட்டு அங்கே தான் இருக்குது. இப்போது 35க்கு மேலே நார்மல் பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,079, 25,079, 25,187 இருக்கும். இது நார்மல் மார்க்கெட்டு. அதுக்கு அடுத்தது கேப் டவுன் சினாரியோ. கேப் டவுன் சினாரியோவில் பையபோ வச்சுன்னா அதோட என்ட்ரி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 24,846 இருக்குது. ஓகேங்களா? 24,846க்கு மேலே பையபோ சப்போர்ட் எடுக்கணும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,890, 24,997 இருக்கும். அதுக்கடுத்தது நார்மல் கேப் அப் பையபோவை இருந்ததுன்னா நார்மல் கேப் அப் பையபோ அப்படிங்கிறது
25,224க்கு மேல பையபோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,268. 268. செகண்ட் டார்கெட் 25,375மாக இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரீம் கேப் அப் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற 4th லெவல், அதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பையவோங்கிறது 25,413க்கு மேலே இருக்கும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,453, 25,513மாக இருக்கும். இது பை சைடு. அப்படியே நம்ம செல் சைடு செக் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, செல் சைடு பார்த்தீங்கன்னா நார்மல் செல் பிலோங்கிறது 25,164க்கு கீழே ஆரம்பிக்குது. அதோட டார்கெட் 25,095, 25,013மாக இருக்கும். இது நார்மல். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதோட செல் பிலோங்கிறது 25,353க்கு கீழே இருக்குது. அதோட டார்கெட் 25,284, 25,284, 25,202மாக இருக்கும். அதுக்கடுத்தது கேப் டவுன் செல் பிலோங்கிறது 24,975க்கு கீழே தொடங்குது. அதோட டார்கெட் 24,905, 24,824மாக இருக்கும். அடுத்தது எக்ஸ்ட்ரீம் கேப் செல் பிலோவாக இருந்ததுன்னா 24,786க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் 24,746, 24,686மாக இருக்கும். இது செல் சைடு. ஆக்சுவலாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கு எக்ஸ்பைரி எப்போ வருதுங்க? ஒரே நிமிஷம். 19, 22, 31 வரைக்கும் இருக்குது. ஸோ ஓகே, இந்த தடவை 5 எக்ஸ்பைரி இருக்க மாட்டேங்குது. 31 தான் கடைசி எக்ஸ்பைரி. ஓகே, இதுக்குள்ளே தான், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 4 சினரியோவை தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ரேர் கேஸ். அதுக்கெல்லாம் பெரிய பெரிய நியூஸ் வேணும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் 25,400 போகிறது 400 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகணும். ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜுங்க? 1.25%. சப்போஸ் கீழே ஓப்பன் ஆனாலும் 300 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகணும். அதுக்கெல்லாம் நியூஸ் வேணும். பெரிய நியூஸ் வந்து அது சப்போர்ட் எடுத்துரும். எது எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல எங்கெங்கே சப்போர்ட் எடுக்கணுமோ அங்கேயெல்லாம் சப்போர்ட்டு எடுத்துரும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வாரம் ஸ்பெஷலாக ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தோம். அதை நெக்ஸ்ட் வீக் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.